கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. ஆமாங்க, நான் சொல்றேன், இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். ஃபர்ஸ்ட், நீங்க ரொம்ப அவங்களுக்கு அவைலபிளா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல டிஸ்இன்ட்ரெஸ்ட் வர நிறைய சான்ஸ் இருக்கு. செகண்ட், உங்களை பத்தி நீங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கீங்கனாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போக சான்ஸ் இருக்கு. தேர்ட், நீங்க உங்களை பத்தி எல்லாமே சொல்றதுனால அவங்களுக்கு உங்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதனால அவங்களுக்கு நீங்க சீக்கிரமா போர் அடிச்சிருவீங்க. ஃபோர்த், இமோஷனல் இன்கன்சிஸ்டன்சி. நீங்க அவங்க கிட்ட ஒரு நாள் ஹாப்பியா ஒரு நாள் சேடா ரொம்ப அன்ஸ்டேபிள் இமோஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலி அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் இமோஷன்ஸ் இருக்குனாலே எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த், அந்த பர்சன் எப்பவுமே ரிசீவிங் எண்ட்ல இருக்காங்க, நீங்க எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கீங்க, அவங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அன்ஈக்குவல் எஃபர்ட் வில் கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 5 திங்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு உங்களை பிடிக்காம போயிடும்.